அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் நிறைய போர் புரிஞ்சாங்க. அப்படி நிறைய போர் புரியும் போது நிறைய உயிர்களை அவங்க கொண்டிருப்பாங்க. அந்த உயிர்களை கொன்னதுக்குரிய பாவம் தன்னை வந்து சேரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் எல்லா கோவில்களையும் அவங்க கட்டினாங்க. இது ஒரு விஷயம் கட்டினது. இதே மாதிரி இந்த கோவில் அப்படின்றது வந்து ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன் தான் இந்த கோவில். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோவில் வந்து ஒரு ராஜாக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமா இருந்தது. அந்த கோவில்கள் எல்லாம் ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு கோவில்களை கட்டினாங்க. இது எல்லாமே அவங்க வந்து போர் புரிஞ்சு நிறைய உயிர்களை கொண்டதுக்குரிய அந்த பாவத்தை போக்கிக்கலாம் அவங்க கோவில்களையே பிரதிஷ்டை பண்ணாங்க. இது ஒரு விஷயம். ஆனா கோவில் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுடைய முன் ஜென்மம், அதாகப்பட்டது முன் ஜென்மத்துக்கும் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை வெளிப்படுத்துறது தான் ஒவ்வொரு கோவிலுமே. எல்லா கோவில்களுமே அதுக்காக கட்டப்பட்டதுதான். அந்த கோவில் அப்படின்றது வந்து ஒரு பொது உடைமையான ஒரு இடம். அந்த பொது உடைமையான ஒரு இடத்துல எல்லா வாசிகளும் வந்து தங்கும். அந்த வாசிகள் எல்லாம் தங்க தங்க அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் போவாங்க கோவிலுக்கு போய் அதுல காணிக்கை போடுவாங்க. அதுக்கப்புறம் காணிக்கை போட்டு நல்லபடியா வேண்டிப்பாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களை தொடும்போது, அந்த பாசிட்டிவ் நிலையில இருக்கும்போது அவங்க வேண்டிக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்காகத்தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லா அரசர்களும் கோவில் கட்டினாங்க. அரசர்கள் கோவில் கட்டினதுக்குரிய காரணமே போர்ல நிறைய உயிர்களை கொண்டுட்டோமே, அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் கோவில்கள் எல்லா இடத்துலயும் கட்டி வச்சிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மையான விஷயம் அரசர்கள் கோவில் கட்டினதுக்கு. அதனால அப்படி கோவில் கட்டப்பட்டது அரசர்களுடைய அரண்மனை கூட இல்லாம போயிடும். ஆனா அந்த கோவிலை யாருமே இடிக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் நம்ம இடத்துக்கு படையெடுத்து வந்தாலும் அந்த கோவிலை யாரும் இடிக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால தன்னுடைய பெயர் பல வருடங்களா சொல்லப்படும். இந்த கோவில் மூலியமா நம்ம கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் அரசர்கள் இந்த கோவில்கள் எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. அதனால கோவில்கள் கட்டப்பட்டது அதுக்குதான்.